ஹலோ சார், டிவி கேண்டா பையன் வருதா வர்றன்னு? டிவி கேண்டா பையன் வர்றன்னு? என்ன சாதாரண டிவி வைக்கவா? அதை விஜய்கிட்ட உடம்பெல்லாம் புல்லு இருக்கு. அந்த பையத்தில் 3000 ரூபா அட்வான்ஸாக எப்படி போட்டீங்க? கோடை காலம் இத்தனை வருஷமாக வராமல் இப்போ எப்படி வந்துச்சு கோடை காலம்? அதுக்கு 2000 ரூபா அதே பயத்தில் எப்படி போட்டீங்க? அதுதான் டிவிக்கே. புரியுதுங்களா? விஜய்னாலே பயம் பயம், சிஎம்க்கு பயம். உங்கள் பயத்தை இப்போ காமிக்கிறீங்கல்ல, அந்த பயத்தை இத்தனை நாள் உங்களால் வெளியேற்ற முடியல. உங்களை எதுக்குறதுக்கு எவனும் கிடையாது. ஆனால் இப்போ வந்துருக்குது டிவிக்கே. புரிஞ்சுக்கோங்க. உங்களை சாய்க்கிறதும் அவன், அசைக்கிறதும் அவன். எல்லா கட்சிக்காரனும் வாங்கி தின்னுட்டு உங்கள்கிட்ட விறங்க எண்ணக்குயான். உங்கள்கிட்ட 100 ரூபா 200 ரூபாய்க்கு நக்கிறதுக்கு 1000 கோடி பேர் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து வர ஒரே கட்சி டிவிக்கே. புரிஞ்சுக்க. விஜய்னு சொன்னால் உன் வீட்டுக்குள்ள இருக்க பேரம்பேத்தி கூட கண்ணை முழிச்சு பார்க்கும். நல்லா திறந்து பாரு உன் வீட்டுக்குள்ளே. உன் பேரம்பேத்தியை கேளு, உனக்கு பிடிச்ச ரசிகராக இருக்கும். விஜய்னு சொல்லும். அதுதான் டிவிக்கே. சிஎம் சார் அங்கே வேலுவா வீட்டுக்குள்ளே. அதுக்கு பிறகு உன் குளம்ல வளங்குளமே அதர்றோம். அதுக்கு பேர் தான் டிவிக்கே.